வணக்கம், டாக்டர் வினோ. இன்றைக்கி நம்ம எந்த நோயை பற்றி பார்க்க போகிறோன்னா பக்கவாதம்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கவாதம் அப்படிங்கிறது பேரலைசிஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ பேரலைசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கை கால் வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் செயல் இழந்து போகிறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரலைசிஸ். ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸான நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெமிப்ளீஜியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் இதோட டிஃப்ரென்ஸ் நேம்ஸு. ஸோ இது வந்து யாருக்கெலாம் வருது, எப்படி வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிக பிபி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு, அதிக கொலஸ்ட்ரால் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து பிபி மானிட்டர் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ பிபி வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 180 அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஹார்ட்லோ சரி, நம்ம மூளைக்கு போகிற ரத்தங்களோ சரி பார்த்திங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம மூளைக்கு போகிற ரத்த ஞானங்களில் வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகும் போது பிபி நம்ம பாடியில் ஆக்சுவலி அதிகமாக இருக்கும். ஸோ மூளையில் ரத்த அடைப்பு ஏற்படும். ஸோ அப்படி இல்லைன்னா ரத்த கசிவு ஏற்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து இன்ஃப்ராக்ஷேஷன் சொல்லுவாங்க, இல்லை வந்து மூளையில் வந்து ஹெமரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிளட்டு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல வருது. ஸோ மூளையில் வந்து இந்த ரத்த அடைப்பு ஏற்படும் போதோ இல்லை அந்த ரத்த கசிவு வந்து உண்டாகும் போதோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையிலேருந்து வர ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் தான் நம்ம பாடி ஃபுல்லாக உள்ள பார்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனிங் பண்ணும். இந்த கை வந்து மூமெண்ட் கொடுக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த கால் வந்து இந்த மூமெண்ட் கொடுக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த ஸ்பைனலோட நர்வ்ஸ் தான் வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணும். ஸோ அதிகமாக பிபி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ஸோ பிபி அதிகமாகிட்டு அந்த பிபி அவங்க வந்து மானிட்டரிங் பண்ணாமல் இருக்கிறதுனால ஸோ மூளையில் ரத்த அடைப்போ ரத்த கசிவோ ஏற்படுறதுனால ஸோ ஒரு பக்கம் மூளையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, இனி ஒரு பக்கம் அது வந்து லெஃப்ட் சைடு மூளையில் வந்து அந்த ரத்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா இடது பக்கம் உள்ள கை கால் வந்து ஃபங்க்ஷனிங் இல்லாமல் ஆகும். ஸோ இந்த ஆப்போசிட் சைடாக தான் அந்த ஸ்ட்ரோக் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சடன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஷண்ட் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தாங்க, ஸோ சடனாக வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சடன் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிபி அதிகமாக இருந்திருக்கும். ஸோ சடனாகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கை கால் இழுத்துரும். ஸோ வீட்டில் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க, ஸோ இல்லைனா வண்டி ஓட்டிகிட்ருப்பாங்க, ஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதை குக் பண்ணிகிட்ருப்பாங்க, எதுனா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்மளை மீறி வந்து இந்த கை கால் இழுத்து பேஷண்ட் வந்து கிடினஸ் ஆகிட்டு கீழே வந்து விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி விழுந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாய் வந்து ஒரு பக்கம் இழுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த கை கால் வந்து ரொம்ப ரிஜிடாக ஸ்டிஃப்னஸ் ஆகிடும். ஸோ அதான் சொன்ன மாதிரி அந்த பிளட் வந்து மூளையில் வந்து கிளாட் ஆகிடுச்சு, அந்த பிளட் இன்ஃப்ராக்ஷேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பேஷண்ட்ஸ் வந்து உடனே வந்து கீழே விழுந்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு சில பேஷண்ட் வந்து கோமாவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கோமா அப்படின்னா அந்த மயங்கி விழுந்து அந்த சுயநினைவு இருக்கும். ஸோ இருந்தாலும் அவங்களால பேச முடியாது, அந்த ஸ்பீச் வந்து நார்மல் ஸ்பீச் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உடனே வந்து நம்ம மாடர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மூளைக்கு வந்து சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா மூளையில் வந்து ரத்த அடைப்போ ரத்த கசிவோ இருக்குது. ஸோ அதனால் வந்து கை கால் வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம ரிப்போர்ட்டில் வரும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து கோமா கண்டிஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் அலோபதியில் கொடுப்பாங்கன்னா, ஸோ அந்த ரத்த அடைப்பு வந்து ரிலீஃப் ஆகிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்டர்னல் மெடிசன்ஸ், ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமாவோ ஸோ அந்த ரத்த அடைப்பு கரைஞ்சி அந்த கை கால் ஃபங்க்ஷனிங் வர வைக்கிறதுக்கான தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பைனல் நர்வ் மூலயமா அந்த ரத்த ஓட்டம் நம்ம மூளையிலேருந்து இறங்க தான் நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷனிங் ஆகும். ஸோ கோமாவுக்கு போகிற பேஷண்ட் வந்து ஒன் டே கூடமே வந்து கோமாலேருந்து நெக்ஸ்ட் டே கூட ரிலீஃப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அலோபதியில் கொடுத்து ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க வைக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் ரிலீஃப் ஆகிட்டு அந்த கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடணும். ஸோ அவங்க கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு வந்தாலும் ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கால் அட்டாக் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கை கால் ஃபங்க்ஷனிங் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ அவங்க கான்ஷியஸ் ஆனாலுமே சரி அந்த கை கால் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும். ஒரு கால் எடுத்து வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து சிக்ஸாக்காக எடுத்து வைப்பாங்க, அந்த கிராஸ் செக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கால் வந்து ஒன் சைடாக தான் எடுத்து வைப்பாங்க. அந்த கையுமே வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு இப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே மூமெண்ட் வந்து கொடுக்க முடியாமல் கொஞ்சம் ரிஜிடாக ஸ்டிஃப்னஸாகவே இருக்கும். இந்த பேச்சு அந்த கோமாவுக்கு போகிற டைம் அந்த ஸ்பீச் வந்து ஸ்டாப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீச்சுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பக்கம் வாய் டீவியேஷன் ஆன மாதிரி இருக்கும், ஒழுங்கான ஸ்பீச்சுமே இருக்காது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரலைசின்னு சொல்கிற பேஷண்ட்டு கூட சிம்டம்ஸ்.
அகைன் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து சேம் வந்து நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மெடிசின்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இன்டர்னல் மெடிசனாக வந்து பிபி அண்ட் ஆல்சோ கொலஸ்ட்ரால் செக் பண்ணிட்டு எப்பயுமே பிபி லெவல் கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாக வச்சுருக்க மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த நியூரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த நர்வ்ஸில் வந்து எந்த அளவுக்கு அந்த ரத்த ஓட்டம் சீராக போகும்போது தான் நம்ம கை காலுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷனிங் வந்து அதிகமாக ஆகும். ஓகே, இப்போ நம்ம பேரலிசிஸ் பேஷண்ட் வந்து பார்த்தோம். ஸோ பிபி கொலஸ்ட்ரால் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அவங்க பிபி கொலஸ்ட்ரால் மானிட்டர் பண்ணாமல் இருந்தால் ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். ஸோ அதோட சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த கை கால் ஃபங்க்ஷனிங் எல்லாம் போகிறது, வாய் வந்து ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிறது, ஸோ அது மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம ஆயுர்வேதத்தில் அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஆயுர்வேதத்தில் இதை குணப்படுத்த முடியுமா சார் அப்படின்னா கன்ஃபார்மாக அதை குணப்படுத்த முடியும். ஸோ வந்து மாடர்னில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரத்த ஞானங்களில் ரத்த ஓட்டம் போகிறதுக்கான டேப்லெட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸ் எடுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட்டு மூளையில் கிளாட் ஆனது ரிலீஃப் ஆகிட்டு ஸோ அந்த பிளட்டு இறங்க ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ பட் ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வந்து இது மாதிரி உள்ள பக்ஷாகாத்தம் கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து பக்கவாதம் இது மாதிரி உள்ள கேஸ்க்கு வந்து மினிமம் ஒரு 45 days இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 45 daysல பேஷண்ட்டுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா 50% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது மாதிரி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் வந்து ஸோ 1 yearக்கு ஒரு சிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வித்தின் 6 months ஒன் டைம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடிக்கிளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த அபியங்கம் ஸ்வேதனம் சொல்லுவாங்க, அபியங்கம் ப்ளஸ் மசாஜு, ஸோ இலக்கிரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்சோ சிரோவஸ்தி, சிரோதாரா, வஸ்தி, கஷாய வஸ்தி, ஸ்நேகவஸ்தி, ஸோ அது மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மண்டலம் வரைக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவுமே அந்த ஃபங்க்ஷனிங் ஆகிறத ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கை ரொம்ப ஸ்டிஃப்னஸாகவே இருக்குது அப்படின்னா அந்த கையில் மூவ்மெண்ட் எல்லாமே ரிலீஃப் ஆகிட்டு ஸோ கை ஃபங்க்ஷனிங் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்சோ அந்த கால் எடுத்து வைக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ கால் எல்லாமே அந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாமே பாஞ்சிட்டு கால் ஃபங்க்ஷனிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்கள் நம்ம ஆயுர்வேதத்தில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மினிமம் வந்து 3 months வரைக்கும் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்னல் மெடிசனோட ஆக்ட்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் பிளட் ஃப்ளோ வந்து சீராக வைக்கும். எல்லா பார்ட்ஸுக்குமே, எல்லா நியூரான்ஸுக்கு, எல்லா நர்வ்ஸுக்குமே வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸுமே கொடுப்போம். ஸோ இப்படி ஒரு மினிமம் வந்து ஒரு 3 மாதம் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 6 months ஒன்ஸ் வந்து ஒரு 45 நாள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த பக்ஷாகாத்தம் பேஷண்ட், அதாவது ஹெமிப்ளீஜியா, அந்த ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டை நம்மளால் வந்து க்யூர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதோட மெயின் காசே நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால் லெவல், இதை மானிட்டரிங் பண்ணாமல் இருக்கிறது. சைட் பை சைடு அந்த கொலஸ்ட்ரால் பிபி நம்ம மானிட்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி நம்ம ஃபுல்லாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அந்த பக்ஷாகாத்த பேஷண்ட்டுக்கு ஃபுல்லாக நம்ம க்யூர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இப்போ வந்து பேரலிசிஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இது மாதிரியான பேரலிசிஸ் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த கை கால் வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்க பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ நம்ம ஆயுத்ரா ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்க. ஸோ கன்ஃபார்மாக நம்ம 45 days ட்ரீட்மெண்ட்டால் அவங்களால வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஆல்சோ இன்டர்னல் மெடிசன்ஸும் நம்மளால் கொடுத்து அவங்கள வந்து ரெக்கவரி ஆக்க முடியும். ஸோ தேங்க்யூ.